ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரண்டை தொக்கு பார்க்க போறோம். பிரண்டை உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு டிஷ்ஷுங்க. கால் வலி இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் அதிகமாக ஆர்டர் பண்ணி வாரத்தில் 2 தடவை 3 தடவை இதை எடுத்துப்பாங்க. அவங்களோட பெயின் வந்து தன்னால் ரிலீஃப் ஆகிடும். ஸோ இது வந்து உணவே மருந்து கான்செப்டில் வர முக்கியமான மருந்து இது பிரண்டை தொக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வானில கடுகும் வெந்தயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். கடுகும் வெந்தயமும் நம்ம ராவை போட போகிறதில்ல, அது நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால அதை எடுத்து தனியாக வச்சுட்டு, நல்லெண்ணெய் சுத்தமான மரச்சிக்கு நல்லெண்ணெய் தான் மகிழ் பிராண்டில் யூஸ் பண்ணுறோம். பிரண்டையை பொறுத்த வரைக்கும் இதில் வேறு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ண மாட்டோம். வதக்குறதுலேருந்து எல்லாமே வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட டேஸ்ட் அப்போ தான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் நல்லா போட்டு எவ்வளோ பிரண்டை எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு பூண்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி நல்லா கிடைக்கும். அதே சமயம் சத்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பிரண்டை அதே அளவுக்கு பூண்டு, இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வதக்க போகிறோம். அதோட நிறம் மாறணும், பூண்டு வந்து நல்லா வெந்து மாவாயிடணும். அந்த அளவுக்கு இது ரெண்டுமே வந்து வேகணும், எண்ணெயிலேயே வேகணும். அப்போ நல்லெண்ணெயிலேயே நல்லா வேக வச்சுட்டு அதை நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதில் இன்னொன்று என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா புளியை நீங்கள் ஊற வச்சும் சேர்க்கலாம், இல்லை இப்போ நீங்கள் வதக்கும் போது அதோடு சேர்த்து போட்டும் வதக்கலாம். நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பிரண்டையோடையும் பூண்டோடையும் சேர்த்து அரைக்க போகிறேன். இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி விழுத திரும்பவும் நம்ம பிரண்டை வதக்கணும் இல்லையா, அதே எண்ணெயில் போட்டு திரும்ப வதக்க போகிறோம். ஸோ வதக்கி அரைச்சி திரும்ப வதக்க போகிறோம். ஸோ இதில் 3 இருக்குது, பூண்டு, பிரண்டை அண்ட் புளி 3ஐயும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்குறோம். பிரண்டையை சுத்தம் பண்ணும்போது கையெல்லாம் புண்ணாயிடும், ப்ளஸ் ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடும். நல்லெண்ணெய் தடவிட்டு தான் பிரண்டையை சுத்தம் பண்ணணும். பிரண்டை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ அரைச்சி இந்த விழுதோட பெருங்காயம், தனி மிளகாய் பொடி, உப்பு 3 சேர்க்குறேன். தனி மிளகாய் பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், ஏன்னா பிரண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பைசினஸ் தான் அதோட டேஸ்ட்டு. ஸோ ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம், தேவைக்கலவான உப்பு 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ பிரண்டையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே முழுசாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களுமே ரொம்ப சுத்தமாகவும் கரெக்டான அளவுலையும் இருக்கணும். பிரண்டைக்கு சரியான அளவில் பூண்டும் புளியும் எண்ணெயும் இந்த 3ம் ரொம்ப சரியான அளவில் இருக்கணும். அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு அந்த ஸ்பைசினஸ் கரெக்டான அளவில் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த தொக்கு ஃபிட்டு தான். ஸோ இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அது கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அந்த பொடி அதில் போட்டு ஆட் பண்ணி கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிரண்டை தொக்கு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களே பார்க்குறீங்க எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். அந்த எண்ணெய் சுற்றி பிரிஞ்சு வந்து அந்த தொக்கு அப்படியே நல்ல ஒரு அல்வா மாதிரி இப்படி கிரேவியாக வந்து நிற்கும். ஸோ பிரண்டையில் நல்ல ஒரு சத்து இருக்கிறதோட பயங்கரமான டேஸ்ட்டும் இருக்குங்க. நீங்கள் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், ரசம் சாதம்னு எல்லாத்துக்குமே இந்த பிரண்டை தொக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பிரண்டை தொக்கை மட்டும் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் சாப்பாடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ் பிராண்ட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ் பிராண்ட் மசாலா இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.